வணக்கம், என் பெயர் டாக்டர் பூர் தவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் குளிர்காலத்தில் கிட்னி பிலிபேஷனுக்கு எதை கவனிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். காலம் மாறுவதோடு எங்கள் உடலும் மாறுகிறது. எங்கள் உணவு பழக்க வழக்கங்களும் மாறுகின்றன. ஒன்று கிட்னி பிலிபேஷனுக்கு மாறும் காலம் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ஆனால் எங்களுக்கு முன்பே எந்த பிரச்சனை வரப்போகிறது என்பதை தெரிந்திருந்தால் அதற்கேற்ப நாங்கள் முன்கூட்டியே தயாராக இருக்கலாம். அதனால குளிர்காலத்தில் கிட்னி பிலிபேஷனில் முதலில் என்ன பிரச்சனை வருகிறது என்பதை புரிந்து கொள்வதிலிருந்து தொடங்குவோம். அதனால் குளிர் அதிகமாகும் போது என்ன நடக்கிறது என்றால் நமது தசைகள் கிரியேட்டினின் தொழிற்சாலைகள் என்று கூட அழைக்கலாம். ஏனென்றால் பலருக்கு அவர்களின் உடலில் கிரியேட்டினின் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே உங்கள் தசைகளில் கேடனின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனால் உங்கள் மசாஜ்களுக்கு குளிர் பிடித்தால் நீங்கள் குறைந்திருக்கிறீர்கள், குளிர் பிடிக்கிறது. நீங்கள் செய்யும் எந்த செயலிலும் உடலில் கிரெட்டினின் உருவாக்கம் அதிகரிக்கிறது. கிரெட்டினின் உற்பத்தி அதிகரித்தால் வெளியே வரும் அளவு அதற்கேற்பவே இருக்கும். சிறிது சிறிதாக முடிவின் அறிக்கையில் அது கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது. எப்படி என்றால் உங்கள் அளவு 4 இருந்தால் அது 5 ஆகும். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உடல் சூடாக இருக்க வேண்டும். விரல்கள் குளிராக இருந்தால் சூடான ஆடைகள் அணிய வேண்டும். இல்லையெனில் கிரெட்டினின் உருவாக்கம் அதிகரிக்கும். இது அறிக்கையில் காணப்படும். நீங்கள் கைகளின் விரல்கள் குளிராக இருந்தால் இதன் அர்த்தம் நீங்கள் சூடான ஆடைகள் அணிய வேண்டும். நீங்கள் அதை அணியவில்லை என்றால் உங்கள் உடலில் கேட்டி உருவாக்கம் அதிகரிக்கும். இது உங்கள் அறிக்கையில் தெரியும். இதனுடன் சளி தவிர்க்க வேண்டும், காய்ச்சலை தவிர்க்க வேண்டும் என்று நான் முன்பே கூறியிருந்தேன். ஏனெனில் குளிர்காலத்தில் சளி மற்றும் காய்ச்சல் பொதுவானது. அதனால் இது நடந்தால் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் இங்கு கிட்னி கெட்டுப்போகும் காரணமாக கிரெட்டினின் அதிகரிக்கவில்லை. இங்கு குளிர் பிடிக்கும் காரணமாக, வேலை காரணமாக, இங்கு காசி காரணமாக உங்கள் கிரெட்டினின் சில புள்ளிகள் குவிந்து இருக்கின்றன. அது கீழே போகும். அது 1 மாதத்திற்குள் தானாகவே கீழே போகும். என்ன செய்ய தேவையில்லை. நீங்கள் உங்கள் உடல் வெப்பத்தை பராமரிக்க வேண்டும். முதலில் குளிர்காலத்தில் சூடான உணவுகள் மிகவும் நல்லதாக இருக்கின்றன. எல்லோரும் டீ வாங்குங்கள், தேநீர் வாங்குங்கள், டீ வாங்குங்கள் என்று கூறுகிறார்கள். கிட்னி பில்லர் நோயாளி சாய்க்கு குடிக்கிறாரானால் அவருடைய உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதற்காக நாம் தனியாக ஒரு வீடியோவும் முன்பு உருவாக்கியுள்ளோம். நான் மீண்டும் மறுபரிசீலனை செய்கிறேன். எப்போது ஒரு கிட்னி பில்லர் நோயாளி சாய்க்கு அல்லது காபிக்கு உட்கொள்கிறானோ அவருடைய உடலில் 2 பெரிய பிரச்சனைகள் நமக்கு காணப்படுகிறது. நான் உங்களுக்கு கூறுகிற விஷயம் புத்தகங்களில் இல்லை. நான் உங்களுக்கு முதலில் சொல்ல விரும்புகிறேன். நாம் சாய்க்கு குடிக்கும் போது சாய்க்கு என்ன செய்கிறது? உணவோடு சேர்த்து நம் உடலுக்குள் செல்லும் இரும்பை வேட்டையாடுகிறோம். அதாவது அதை நிறுத்துகிறது. அதனால் சாப்பிடுவதால் நம் உடலில் இரும்பு சத்து இல்லாமல் போனால் என்ன விளைவு? ஆனால் அது எங்கள் இரத்தத்தில் செல்ல முடியவில்லை. ஏனெனில் சாய்க்கு அதை தடுப்பதாக இருந்தது. முடிவு என்னவென்றால் இரத்தத்தின் குறைபாடு. இப்போது கிட்னி கெட்டுப்போன நோயாளிகளில் எரித்ரோபொய்டின் குறைவின் காரணமாகவும் இரத்தத்தின் குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இப்போது நாம் எரித்ரோபொய்டினை வெளியில் இருந்து இன்ஜெக்ஷன் மூலம் எடுத்துக்கொண்டுள்ளோம். நாம் சாய்க்கு குடிக்கிறோம். அதனால் உணவில் உள்ள இரும்பு எங்கள் இரத்தத்தில் செல்ல முடியவில்லை. எனது போட்டின் மருந்து முழுவதும் தோல்வியடைந்து விட்டது. நாம் மருந்துகள் கொடுக்கிறோம், விலை உயர்ந்த இன்ஜெக்ஷன்கள் செலுத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த முடிவும் கிடைக்கவில்லை. நோயாளி சாய்க்கு குடிக்க நிறுத்தும் போது இரத்தம் உருவாக ஆரம்பிக்கிறது. அதனால் எத்தனை கிட்னி நோயாளிகள் உள்ளனர்? டீ காபி சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ இது கேள்வி. இது சாய்க்கு மற்ற காபிக்கு குடிக்க மாட்டேனா, அப்போ என்ன குடிக்க போகிறோம்? எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஏலக்காய் இருக்குது, அது இருக்குது, வெந்தயம் இருக்குது, வேக வைத்து எடுக்கவும். இதனால் உங்களுக்கு 2 நன்மைகள் கிடைக்கும். இதனால் உங்கள் ஜீரணம் நல்லதாக இருக்கும். மேலும் குளிரில் நீங்கள் தேவைப்படும் வெப்பம் கூட உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் ஆரோக்கியம் முன்னதாகவே மேம்படும். அதனால் இதை ஒவ்வொரு கிட்னி கெட்டுப்போன நோயாளி பயன்படுத்தலாம். உங்களுக்கு இது காரமாக பிடிக்கவில்லை என்றால் வேறு என்ன பிடிக்கும் என்று தெரியுமா? உங்களுக்கு ரோஜா இலைகள் பிடித்தால் ரோஜா இலைகளை காய்ச்சி நீங்கள் எடுக்கலாம். இப்போது குளிர் பருவத்திலே எங்கள் உணவும் மாறுகிறது. எப்படி காரட் ஹல்வா வந்தால் ரோஜா ஜாமுன் சூடாக சாப்பிட விரும்புகிறது, அல்லது நாம் வெள்ளி சர்க்கரை சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த எல்லா விஷயங்களிலிருந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் காரட் ஹல்வா செய்வதற்கு போகும்போது அதில் சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்படுகிறது, அதில் காயமும் சேர்க்கப்படுகிறது. இந்த காரணத்தால் ஹல்வா முற்றிலும் நிறுத்தப்படுகிறது. ரோஜா ஜாமுன்
அப்படியே இருக்கிறது. அதில் லாவா அதிகமாக இருக்கும். பின்னர் சர்க்கரை சாறு அதிகமாக இருக்கும். இனிப்பு தளவா நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது கூட நிறுத்தப்படுகிறது. ஆனால் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்கள் கோல் கூட நிறுத்தப்படுகிறது. இப்போது வெள்ளி, சர்க்கரை என்பது அனைவருக்கும் நல்லது என்று கூறப்படும் ஒரு விஷயம். இதனால் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த சர்க்கரை இவ்வளவு அதிகமாக மாறாது. நுரையீரல் டீடாக்ஸ் ஆகிவிடும். குளிர் பருவத்தில் உணவு சாப்பிட வேண்டும். ஆனால் நாம் வெல்லம் சாப்பிட்டால் ஒருவேளை உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் கிடைக்கும். ஆனால் ஒரு சிரமம் இருக்கும். உங்கள் உடலில் பொட்டாசியம் அளவு அது கண்டிப்பாக அதற்கும் மேலாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏனெனில் குருதத்தில் புரத அளவு அதிகமாக இருக்கும். குருதம் கரும்பு மூலம் உருவாகிறது. அதிலிருந்து ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை வேக வைத்து நான் இவ்வளவு குருதம் தயாரித்தேன், அதனால் முழு கரும்பில் உள்ள பொட்டாசியம் தினசரி அளவில் சேர்ந்துவிடும். எனவே முழு கரும்புகளிலும் உள்ள பொட்டாஷ் டைரியில் உள்ளது. எனவே நாம் சிறிது வெல்லம் சாப்பிடும்போது நமது அறிக்கையில் பொட்டாசியத்தின் அளவு அதிகரிக்கிறது. எங்கள் பொட்டாசியம் அளவு கடக்கும்போது டயாலிசிஸ் தேவை. நோயாளி அதை செய்ய முடியாவிட்டால் நோயாளிக்கு இதய துடிப்பு ஏற்படலாம். அனைத்து உயர் பொட்டாசியம் உணவுகள் கிட்னி நோயாளிகளுக்கு தவிர்க்கப்பட வேண்டும். குருதம் மற்றும் சர்க்கரை நீங்கள் சாப்பிட வேண்டுமானால் டபுள் டிஃபைன்ட் சர்க்கரை சந்தையில் கிடைக்கிறது. அதை தினசரி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும். இதனால் இந்த சாஸ்திரம் கொண்டு குலாப், ஜலேபிகள் தயாரிக்கப்படுகின்றன. அந்த வேலை நீங்கள் செய்யக்கூடாது. அதனால் இது 33 விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்கான மொத்த சுருக்கமாக இருந்தது. குளிர்ந்தால் கைகள், விரல்கள் குளிர்ந்தால் பேடிட் ஜாக்கெட்டுகள் அணியுங்கள். ஏனெனில் ஜாக்கெட்டின் உள்ளே ரொயி எலக்ட்ரான் நிரம்பியதால் உடல் சூடாகும், எடை அதிகமில்லை. எனவே பேட் செய்யப்பட்ட ஜாக்கெட்டுகள் சிறுநீரக வடிகட்டலுக்கு நல்லது. கூடவே குளிர்காப்புகள் மற்றும் கேப் அணியுங்கள். நல்ல முறையில் மொத்தமாக உங்களை மூடுங்கள். மேலும் சாத்தியமாக இருந்தால் கொஞ்சம் சூடான இடத்தில் இருக்க முயற்சிக்கவும். இப்போது கொஞ்சம் செய்தால் உங்கள் குளிர்காலம் நல்ல முறையில் கடந்துவிடும். நீங்கள் சிரமம் அடைய மாட்டீர்கள். உங்கள் உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும். கிரெட்டின் அளவுகளை பற்றி நான் பேசலை. நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வீர்கள். இருந்தாலும் உங்கள் மனதில் எந்த சந்தேகம் இருந்தால் எதையும் கேட்கலாம். மிகவும் வரவேற்கிறேன். நீங்கள் என்னிடம் வந்து சந்திக்கலாம். டாக்டருடன் பேசலாம். இதோ உங்கள் நடக்க அனுமதி கேட்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.